ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். நம்ம இப்போ நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நேற்று நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 22,229 கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 2 24,311 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் 24,018 கொடுத்துருந்தோம். சப்போர்ட் 2 23,849 கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,291. கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. அப்புறம் நம்ம 24,309 வரைக்கும் தான் மூவ் ஆனிச்சு. நம்ம 311 கொடுத்துருக்கோம். மேபி நியர்பை ஸ்ட்ரைக்காக தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் சஸ்டெயின் தான் ஆகிருக்கு. சஸ்டெயின் ஆகி தான் மார்க்கெட்டு முடிச்சிருக்காங்க. அது மாதிரி பார்க்க என்ன இருக்குது, 309 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 24,207 வந்துருக்கு. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது. இப்போது 24,286 கொடுத்துருக்கு. இப்போ அதன்படி நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 24,250. 24,250 படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா கால் ஆப்ஷன்ஸ் 98, புட் ஆப்ஷன்ஸ் 56, மொத்தம் 154 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி நாளைக்கு தெரியுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு இமீடியட்லி ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்க போகிறது 24,348. ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்க போகிறது 24,404. சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 24,194. சப்போர்ட் 2 24,096. ஸோ நம்ம கால்குலேஷன் படி ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 24,271. ஸோ மார்க்கெட் 24,271க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டது என்டு கால் ஆப்ஷன்ஸ். அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்டு புட் ஆப்ஷன்ஸ். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஓப்பன் தான் மார்க்கெட்டோட ரேலியை டிசைட் பண்ண போகுது. எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே க்ளோஸ் மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, இது எல்லாத்துக்கும் ஒரு சேர மார்க்கெட் நிலையாகிடுச்சுன்னா கண்டினியூ டு கால் ஆப்ஷன்ஸ், கால் சைடு போகும் மார்க்கெட். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புட் சைட் போகும். நம்ம டெரிவேட்டிவ்ஸில் பார்க்க போனோம்னா நமக்கு ஒரு சின்ன நிழல் தெரியுது. ஏன்னா 24,300 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 24,200 கொடுத்துருக்காங்க. ஆனால் 24,250 கால் அண்ட் புட் ஷேடல் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எப்படின்னு நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இது மாறாமல் இதே டேபிள் இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் போகும். ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஃபர்தராக போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.